சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்குன்னு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே தான் இருக்கோம். பல யூடியூபர்கள் பல விதத்தில போட்டுட்ருக்காங்க. எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? நியூஸ் சேனல் கவர் பண்ணதில என்ன சொல்ல வரோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கம்மி சதவீதம் பேர் தான் யூடியூப்ல நியூஸ் பார்க்குறவங்க, கொஞ்சம் பேர் வந்து அப்டேட் பார்க்குறவங்க. நெறைய பேர் இன்னுமே டிவில தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க யாருக்குமே வந்து என்ன நடக்குது அப்டிங்கிறது இன்னும் விலாவாரியா போய் நுக்கல் காணாருக்கு சேராது. அந்த வகையில வந்து சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமா போய்க்கிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்புக்கு அப்புறம், கோயம்புத்தூர் ரேப்புக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆள போட்டு எரிச்சு, இந்த மாரிலாம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பா நடந்தது. ஸ்விக்கி டெலிவரி பாய வெட்டி, திருப்பரங்குன்றம் இது பண்ணி, ஒரு ட்ரெயின்ல ஒரு வடநாட்டு நண்பர போட்டு வெட்டி, இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறமும் தரமணியில 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு கணவர் முன்னாடியே மனைவிய பாலியல் பலாத்காரம் பண்ணி, அந்த கணவர 2 வெட்டா துண்டு துண்டா வெட்டி, அந்த மனைவியும் வெட்டி, நிதானமா பேக்ல வச்சு, அடையார் கூத்துல கொண்டு போய் போட்டு, இதுக்கு நடுவுல இருந்த தன்னோட குழந்தைய மூஞ்சில கல்லாலே வச்சு நசுக்கி கொன்னுருக்காங்க அந்த 3 பேர். இதுக்கு வந்து விடிய விடிய நடந்திருக்கு கிட்டத்தட்ட. ராத்திரிலருந்து காலையில வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சென்டர் ஆஃப் ஒரு இடத்துல நடந்திருக்குது. அப்படியாவது ஒரு காட்டு பகுதியில நடந்துச்சுன்னா பரவால்ல. இந்த மாரி நேரத்தில வந்து ரோந்து பணியில இல்ல போலீஸார் அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இதெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கணும். முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் அது ஒண்ணு தான். போட்டு சாவடி அடிக்க வேண்டாம். என்னடா பண்ட்டீங்கன்னு கேட்க வேண்டாம். இத விட ஒரு கொடூரமான ஒரு ப்ரூட்டலான ஒரு விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இந்த சவுக்கு சங்கர் வந்து தொடர்ந்து சட்டம் ஒழுங்குன்னு இதையே தான் பேசிட்டு இருக்காப்புல. அவரோட சேனல முடக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா? பேசுறவங்க வாய எத்தன நாளைக்கு மூடுவீங்க? இங்க எல்லாத்துக்கும் வாழ்றதுக்கான பயமே வந்துருச்சு. அதான் உண்ம. எங்க போறனாலும் பயமா இருக்கு. பொம்பள புள்ளைகள பெத்தவங்களுக்கு பயமா இருக்கு. திருப்பி பழையபடி இது வந்து முற்போக்கு கழகம்னு சொல்லிட்டு எல்லாம் பிற்போக்குத்தனமா போய்க்கிட்டு இருக்கோம். எல்லாம் பயத்துல 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லணுமா? யார் வேணா, எப்ப வேணா, எங்க வேணா போலாம். எந்த வேலை வேணா செய்யலாங்கிற அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஆனா இப்போ பயந்து பயந்து வாழ்ற மாரி இருக்கு. பட்ட பகல்னு பார்க்கறதில்ல, ராத்திரின்னு பார்க்கறதில்ல. எந்நேரம் பார்த்தா யார் வேணா கொல்லப்படுறாங்க, வெட்டப்படுறாங்க. வயது வரம்பு இல்ல. சின்ன குழந்தையில ஆரம்பிச்சு பெரிய முதியவர் வரைக்கும் பாலினம் பாரபட்சம் இல்லாம கொல்றாங்க. எல்லாத்துக்குமே ஒரே காரணம் கஞ்சா போதை. மெயினா வந்து மது ஒழிப்புல எத்தன பேர் இது பண்றாங்கன்னு தெரியல. இது போதையில நடக்கிறதுங்கிறது தான் திரும்ப 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 ஒரு ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. இத மூடி மறைக்கிறது மூலியமா என்ன பயன்? என்ன கிடைக்க போகுது? எனக்கு புரியல. மக்களுக்கான பாதுகாப்பு குடுக்க முடியாத அரசாங்கம் எந்த விதத்தில ஒரு நியாயமான அரசாங்கமா இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்ல. ஸோ இது சம்மந்தமா டிவிகேல விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் பல பேர் முன்வந்து இத சாதாரண விஷயமா இல்லாம, இத ரொம்ப சட்ட ஒழுங்கா தீவிரமா எடுத்து பொறுப்பேற்கிறது யாரு? எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கு. அதுக்கு ஒருத்தர் கூடவா பொறுப்பு இல்ல? ஒரு பணி மாற்றம், இடமாற்றம் கூடவா இல்ல? ரொம்ப சங்கடமா இருக்கு. இது சம்மந்தமா சவுக்கு சங்கர் டெய்லி பேசிட்டு இருந்தாரு. அதையும் ஆஃப் பண்ணியாச்சு. சாமானிய மக்கள் பேசினாலும் ஏதாவது பண்ணிடுறீங்க. தெர்ல. என்ன பண்றதுன்னு தெரியல.